எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நமக்கு பொதுவாக டிஃபின்ஸ்க்கு, அதாவது இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்குமே சட்னி இருக்கணும். இன்னைக்கு சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னி, இதை 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். வாங்க இந்த டிஃபின் சென்டர் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இதில் 4 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்க்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல க்ரன்ச்சியாக ரோஸ்ட் ஆகி சட்னியும் வாசனையாக நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2-3 சின்ன புளி துண்டு, 4-5 ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்து எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி செய்யும் போது உங்ககிட்ட புதினா இலை இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டு பேன்லேருந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 1 டீஸ்பூன் உப்பு, 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் அது இல்லாமையே இந்த சட்னி பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். சேர்த்தா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். பாதி அரைப்பட்டதும் 1 கை அளவுக்கு நல்ல க்ளீனான ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக திருத்திரியாக இருக்கும்போதே எடுத்துருங்க. இப்படி இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பொதுவாக ஹோட்டல்ஸில் இவ்வளோ திக்காக இருக்காது. நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கெஸ்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது இந்த சட்னியை செஞ்சிங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம செஞ்ச அளவு தாராளமாக ஒரு 10 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த சட்னியை தாளிச்சுக்கலாம். ஒரு சின்ன பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு தாளிப்பை அப்படியே அந்த சட்னியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான சுவையான டிஃபின் சென்டர் சட்னி தயாராகிடுச்சு. இன்னைக்கு நான் சூடான இட்லியில் ஊற்றி தான் அந்த சட்னியை சாப்பிட போகிறேன். இந்த சட்னி இட்லி, தோசை, பொங்கல், வடை, உப்புமா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான இந்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப ருசியாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்டெல்லாம் பக்காவாக அவ்வளோ அருமையாக இருக்குது. இட்லிக்கு இது ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.